Good morning everyone. Today we are going to discuss about day 2 MCQ for judicial exam. இரண்டாம் நாளுக்கான நீதிபதி தேர்விற்கான அடுத்த 5 வினாக்கள் அடங்கிய தொகுப்புகளை பார்க்கலாம். முதல் 4 வினாக்கள் அடங்கிய தொகுப்புகள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்தும் எந்தவித டிலே இல்லாமலும் நீங்கள் பார்க்கவும் படிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய நாளுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷனோட கார்டியன் யார்? கான்ஸ்டியூஷன்னா என்ன நம்ம முதல் வீடியோலே பார்த்துருந்தோம். அரசியலமைப்பு. அரசியலமைப்போட பாதுகாவலர் யார்? ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட், ஆப்ஷன் பி சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் சி பிரசிடென்ட். பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்றம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா வந்து உச்சநீதிமன்றம், பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவர். அப்போ அரசியலமைப்போட பாதுகாவலர் யார்? உச்சநீதிமன்றம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சுப்ரீம் கோர்ட். செகண்ட் கொஸ்டின், மென்ஸ் ரியா மீன்ஸ். மென்ஸ் ரியா அப்படின்னா என்ன? மென்ஸ் ரியா அப்படின்றது ஒரு லட்டின் வேர்டு. இந்த வேர்டை வந்து நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா க்ரைமில் படிப்போம். இப்போ ஏதாவது ஒரு குற்றம் நடைபெற்று இருந்தால் அதோட தண்டனை பனிஷ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த க்ரைமுக்கு கில்ட்டி மைண்ட், அதாவது மோட்டிவ் ஏதாவது இருந்தால் அதோட பனிஷ்மெண்ட் வந்து அதிகமாகவும், மோட்டிவ் இல்லை அப்படின்னா அதோட பனிஷ்மெண்ட் கம்மியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை வந்து நைஃப் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க, அதாவது கத்தியை யூஸ் பண்ணி கொல்றாங்க அப்படின்னா அது க்ரைம். அங்கே வந்து மோட்டிவ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதோட வந்து தண்டனை அதிகமாக இருக்கும். இது மென்ஸ் ரியா இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து தண்டனை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பர்சன் இன்னொரு பர்சனை தள்ளி விடுறதுனால அவங்க இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தெர் இஸ் நோ மென்ஸ் ரியா. ஸோ அதற்கான தண்டனை வந்து குறைக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபமேஷன் இஸ் அண்டர். டிஃபமேஷன் அப்படின்னா வந்து அவதூறு. ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் மேலே ஏதாவது அவதூறோ அல்லது காசிப்போ வந்து யூடியூப், நியூஸ் பேப்பர் அப்படி ஃபேமஸான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மூலமாக வந்து நமக்கு பரப்பப்பட்டுச்சுன்னா அதனால் அவங்களோட ஃபேம் பாதிக்கப்பட்டதை அவங்க ஃபீல் பண்ணுனா தகுந்த எவிடன்ஸ் இருந்தால் அவங்க எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னா செக்ஷன் 499, செக்ஷன் 499 கீழ் வந்து அவங்க டிஃபமேஷன் அப்படின்ற அவதூறு வழக்கு தொடர முடியும். அதன் மூலயமா அவங்க காம்பன்சேஷன் பெற முடியும். தென் 8th கொஸ்டின், பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். மர்டருக்கான பனிஷ்மெண்ட் என்ன? எல்லா பனிஷ்மெண்ட்டுக்கும் வந்து மர்டர் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆர் டெத். இது எதை டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கில்ட்டி மைண்ட் மென்ஸ் ரியா அப்படின்றது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனையோ, லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னா என்னது, ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ வழங்கப்படும். தேர் இஸ் நோ மென்ஸ் ரியா அப்படின்னா அவங்களோட தண்டனை காலம் வந்து மாற்றி அமைக்கப்படும். பொதுவாக காமனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆர் டெத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ரைட்